ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். சரி, இன்றைக்கி நம்ம சிக்கன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு அரை ஆனியன் போட்டு வச்சுருக்கேன். இதில் வதக்கியிருக்கேன். ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் நான் கல்லெண்ணெய் ஊற்றி நான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை தக்காளி அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், வெறுமிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நான் பெப்பர் எக்ஸ்ட்ரா போட்டதுனால, இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால கருவேப்பிலை 4 கொத்து போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு ட்ராப் ஆர் ரெண்டு ட்ராப் வந்து லெமன் பிழிஞ்சு நாம் கிரைண்ட் பண்ணி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இது வதங்கிறதுக்குள்ளே நாம் அந்த மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது கூட இப்போ சிக்கன் ஆட் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூடவே நான் கல்லுப்பும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் இதை போட்டுட்டேன். சரி, மிக்சியில் இருந்ததை வந்து நான் அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நான் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் வரட்டும் பிரிஞ்சு. ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், இது கூடவே நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா இது கூடவே நம்ம கிளறி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ குக்கர் நம்ம மூடிடலாம். மூடி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பரிமாறத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பரிமாறத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானத்துக்கும் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டேன். எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரசம், ஒயிட் ரைஸ் தாங்க இன்னைக்கோட மெனு. கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாவில் வந்து கீதா லக்ஷ்மி 06. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உடனடி சிக்கன் கிரேவி ரெடி.